அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் சனி பகவானுடைய வக்கர பயிற்சி சுமார் 139 நாட்களுக்கு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வானது ஜூன் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 15ஆம் தேதி வரை நடைபெறவிருக்குது. ஸோ துலாம் ராசி அன்பர்கள், சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், இந்த நிகழ்வு இந்த 5ஆம் இடத்தில் நடைபெறவிருக்கும். இந்த கும்பத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் இதுவரை இந்த வக்கர நிவர்த்தி என்ற ஒரு நிலைக்கு மாறும் பொழுதுங்க, இதுவரைக்கும் யாருக்கெல்லாம் பாதிப்பு தந்துட்டு இருந்தாரோ அந்த நிலை மாறி அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி அப்படிங்கிறது. ஸோ துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த அதாவது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். எந்த நிலையிலும் நீதி நெறி தவறாதவர்கள் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்களை கொண்டவர்கள். ஏன்னா எந்த இடத்துலையுமே யாருக்கும் ஃபேவராக சொல்லணும், யாருக்கும் பாதகமாக சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நிலை எப்பவுமே உங்களுக்குள்ளே இருக்காதுங்க. ஏன்னா தராசு போலங்க, தன்னுடைய விஷயத்தில் எந்த பக்கமும் நியாய தர்மங்கள் அப்படிங்கிறது சாஞ்சிடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். தன்னோட நிலையும் அப்படி தான். ஆன்மீக சிந்தனை அதிகமாக வச்சிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாங்க. ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை பல தடவை யோசித்து அதற்குண்டானபடி செயல்படுத்தக்கூடிய நபர்கள். எதுலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்குங்க, பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு. போடுற ட்ரெஸ்ஸிங் முதலமும் அப்படி தான் இருக்கும் எப்போவுமே. ஸோ இந்த ராசிக்காரர்களுடைய சில நிலைகள் அப்படிங்கிறது அவங்களுடைய காலகட்டங்களில் சந்தித்த இழப்புகள் ரொம்ப அதிகங்க. நிறைய விஷயங்கள் சந்திச்சு, கூட இருந்தவங்களையும் இழந்தாச்சுங்க. ஸோ யார் உண்மையாக நம்பிட்டு இருந்தோமோ அவங்களும் நமக்கு செய்த துரோகங்கள், யாருக்காவது உதவி செய்ய போய் அந்த உதவியில் பெரிய உபத்திரத்தை சந்திக்கக்கூடிய ராசிக்காரர் அப்படின்னே சொல்லாங்க. ஏன் இந்த நிலைங்க? எல்லாத்துக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன், இது தவறா? இதனால் எனக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஒரு ஃப்ரெண்டு அப்படிங்கிற முறையில் ஒருத்தருக்கு பணத்தை வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணேன், கடைசியில் அந்த பணத்தை மொத்தமாக நானே கட்டக்கூடிய நிலை வந்துருச்சு. இதனால் எனக்கு நிறைய அவப்பேர்கள் அப்படிங்கிறது உருவாயிருச்சுங்க. ஏதோ ஒரு காலகட்டங்களில் எனக்கு ஒரு நிதி தேவைகள் இருந்தது, அந்த நேரத்தில் தெரியாத ஒரு சூழ்நிலையில் கையை நீட்டி கடன் வாங்கிட்டேன். பட் அந்த கடனை அடைக்கிறதுக்குள்ளே நான் பயங்கரமான ஒரு அவப்பேர் அப்படிங்கிறத சந்திச்சிட்டேன். என்னோட நிலை ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது? எல்லா விதத்துலேயும் கரெக்டாக பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் முயற்சி பண்ணி அதற்குண்டானபடி தான் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தேன். பட் அந்த நிலை அப்படிங்கிறது எனக்கு மாறவே மாட்டேங்குதுங்க. ஸோ எல்லாமே நீதி நெறி தவறாதவர்னு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு குணாதிசயங்கள் யாருக்குமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர, ஆனால் என்னுடைய நிலை இந்த நிலைக்கு ஏன் தள்ளப்பட்ட அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சும்மா பேச்சில் நீங்கள் அப்படி இருப்பீங்க, அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொன்னால் மட்டும் ஆகாதுங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது உருவாச்சுன்னா தான். ஏன்னா ஒரு தொழில் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கலாம், ஒரு தொழில் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு பிஸ்னஸ் ஆட் பண்ணி நடத்தலாம். ஸோ இது புதுசாக ஒரு தொழில் தொடங்கும். ஏன்னா நமக்கு தான் நிறைய நாலேஜ், நிறைய விஷயங்கள்லாம் யோசித்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள். இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணால் இது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு அதற்குண்டானபடி நான் முயற்சி எடுக்கிறேன். ஆனால் ஃபினான்ஷியல் லெவலாகவும் எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதே போல் கூட ஒரு பார்ட்னர்ஸ் சேர்றதுனால அது மூலமாக அவர் மூலமாகவும் எனக்கு எந்த ஒரு பலனும் அளிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு காலகட்டங்களில் அது டிலே ஆகிட்டே போயிட்டுருக்குங்க. இதை எப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இதை எடுத்து நடத்த முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்களில் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி இருக்குது இல்லைங்களா, இந்த 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க. அப்போ என்னென்னா ஒரு எடுத்த காரியத்தை முழுமையாக செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுதுங்க. எப்படின்னா ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழில் இதுவரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்கள், சிக்கல்கள் சந்திச்சுட்டு இருந்தவங்களுக்கு அந்த தொழிலை நடத்துவதற்கான காலகட்டமாக இருக்க போகுது. எப்படின்னா இந்த தொழிலை நடத்துறதுக்கு நிதி சம்மந்தப்பட்ட சில தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு விலகுங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக, எடுத்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றியை காணக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதே போல் எந்த காரியத்தையுமே ஒரு தடவைக்கு 4 தடவை யோசித்து செயல்படுங்க. இல்லை அப்படின்னா
அதுவே ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறதுக்கான காலமாகவும் இருக்குங்க. அடுத்தபடியாக இந்த வேலையில் இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வேலையில் வந்து சில மாற்றங்கள் அப்படிங்கிறது வேணுங்க. ரொம்ப வருஷமாக ஒரே இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன். இந்த இடத்துலேருந்து நான் பிடிச்ச இடத்துக்கு, அதாவது என்னுடைய சொந்த ஊருக்கோ என்னுடைய சொந்த நாட்டுக்கோ நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அந்த விஷயங்கள் நடக்கவே மாட்டேங்குது. அதே போல் இந்த வேலையில் நான் போதுமான அளவுக்கு எனக்கு வந்துட்டு எல்லா விதமான கஷ்டங்கள் அப்படிங்கிறது எனக்கு கொடுத்துருச்சு. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். நிறைய இன்டர்வியூஸ்லாம் அட்டெண்ட் பண்ணிட்டேன். பட் அது நடக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி, அதாவது பணியில் இடம் மாற்றம் உருவாவதுக்கான சில சூழல் அப்படிங்கிறது வரும். இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு அப்படின்னு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க. அதே போல் புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை வேலையில் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலைக்கு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. அடுத்தபடியாக இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் இருக்கா? எனக்கு திருமணம் அப்படிங்கிறது தள்ளி போயிட்டே இருக்குது. ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. பட் திடீர்னு அந்த அந்த திருமணத்தில் வந்து எனக்கு சரியான ஈடுபாடற்ற நிலை இருந்ததுனால மியூச்சுவலாக வந்து டிவோர்ஸ் அப்படிங்கிறது வாங்கியாச்சு. செகண்ட் மேரேஜுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த காலகட்டங்களில் இந்த 2ஆம் திருமணம் அப்படிங்கிறது எனக்கு தேவையா, இல்லை அட்லீஸ்ட் இது வந்து நடக்குமா, அதற்குண்டான முயற்சியெல்லாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. அதே போல் புதுசாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஒன்று பண்ணணுங்க. ரொம்ப காலமாக, அதாவது ஏஜ் ஆகிட்டே போயிட்டுருக்குது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு. குடும்பத்தில் வந்து அண்ணன் தங்கச்சி, அதாவது தம்பி தங்கச்சி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல ஒரு செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் வயசு வந்து அதாவது வயசு ஏறிட்டே போயிட்டுருக்கறனால திடீர்னு இப்போ போய் பார்க்கும்போது எனக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தியாக இருக்குது. நிறைய வந்து நாங்கள் வந்து ஏஜ் கம்மியாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஏதோ காரணங்கள்லாம் சொல்லி இதை வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்ருக்குறாங்க. ஸோ இதனால் இதுக்கு மேலே திருமணமே பண்ணாமல் இப்படியே வாழ்ந்துடலாமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கே தள்ளப்பட்டுட்டுன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த இந்த காலகட்டங்களில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. 2வது திருமணத்துக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம், ஸோ அடுத்த அந்த லைஃபாவது நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு நல்ல தருணங்க. 2ஆம் திருமணம் செய்துட்டு அந்த திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலையான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. வீடு சம்மந்தப்பட்ட இடமும் அதே போல் இந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில பாதிப்புகள் அப்படிங்கிறது எப்போ தான் விலகுங்க. ஒரு சொத்தை வந்து விற்கவும் முடியல, இல்லை புதுசாக ஒரு சொத்தை வாங்கவும் முடியல, சொத்துக்களில் தேவையற்ற வில்லங்கங்கள் அப்படிங்கிற நிலையை சந்திச்சிட்ருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 5ஆம் இடத்தில் நடக்கக்கூடிய இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க. அதே போல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான ஒரு யோக காலமாக இருக்குங்க. வீடு கட்டுவதற்கான சில நல்ல அமைப்பும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோக காலமாக இந்த சனி பகவானுடைய வக்ர காலகட்டங்களில் உங்களுக்கு இருக்க போகுது. அதே போல் இந்த புத்திரன் சம்மந்தப்பட்ட தடைகள் இருக்குது, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. ரொம்ப நாளாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோங்க. செயற்கை கருத்தரிப்பு மூலம், இந்த ஐவிஎஃப் மூலமாகவும் நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துகிட்டே இருக்கோம். ஆனால் எதுவுமே வந்து அது நிற்கவே மாட்டேங்குதுங்க. கருக்கலைப்பு அப்படிங்கிறது அடிக்கடி ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எங்களுக்கு இருக்காதா, எங்கள் வாழ்க்கையிலே மற்றவங்க மாதிரி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்க முடியாதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக மாறுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியத்திற்கு உண்டான சாதகமான சூழ்நிலைகள், ஒரு நல்ல தகவல்கள் கண்டிப்பாக இந்த நேரத்தில் வந்து சேரும். அதே போல் வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய சில முயற்சிகள், வெளிநாடு வேலைக்கு போகணுன்னு இருக்கிறேன், ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுருக்காங்க. அதே போல் இந்தியாவிலேருந்து ஃபாரினில் போய் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா எல்லா பிரச்சனையும் கொஞ்ச நாள்லேயே தீர்ந்துடும் அப்படின்னு முயற்சி எடுத்துகிட்ருக்கான். அது நடக்கலைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அதே போல் இந்த உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது, அடிக்கடி தேவையில்லாத சில தலைவலி சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்ட சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் உருவாகிறதுக்கான நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு கவனம் செலுத்தணுங்க. அதாவது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இம்மிடியட்டாக போயிட்டு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது. அதே போல் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்க, இதுக்கு நான் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டேன், அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரவே மாட்டேங்குது. ஸோ இதுக்கு எப்போ தான் இந்த வியாதி, அதாவது இது என்ன தான் பிரச்சனை, இது என்ன தான் தொந்தரவு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியாத நிலையாக இருக்குங்கிறது இந்த காலகட்டங்களில் கரெக்டான ஒரு மருத்துவரை சந்தித்து எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. குழந்தைங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது வெளிநாடு சென்று கல்வியை கற்கக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும்.
அண்ணன் தம்பி அதாவது என்னென்னா ஃபேமிலிக்குள்ளே அதாவது சகோதரர்கள் மத்தியில் இருந்து வந்த இந்த சொத்து பத்துக்களுக்கு உண்டான சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஏன்னா அண்ணன் தம்பிகளுக்கு இந்த சொத்து பத்துக்கள் மூலமாக பயங்கரமான பிரச்சனைங்க. 2 பேரும் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போகக்கூடிய சூழல்லாம் ஏற்பட்டுருச்சு. ஸோ இதனால் எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நாங்கள்லாம் பேசிக்கிறதே இல்லை. இந்த சொத்துனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வந்தது. ஸோ இப்போ கோர்ட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடிய சூழல், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் வந்துடுச்சு. இந்த நிலையெல்லாம் மாறாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நேர காலகட்டங்களில் இந்த சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அப்படி தீரும். அண்ணன் தம்பி உறவுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம், அதாவது அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்றதுக்கான காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பலன்கள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா கோச்சார பலன்கள் மட்டும்தாங்க. இதுவெல்லாம் அனைத்துமே உங்களுக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.